நெய்வேலியிலிருந்து ஒரு தோழி வீட்டிலிருந்து அடுத்த தோழியின் பெண் ரிசப்ஷனிற்காக நெய்வேலியிலிருந்து கும்பகோணம் காரில் அனைவரும் சென்றோம். காரில் 5 பேர் சென்றோம். இதோ களைப்பில் தோழியின் உறக்கம். அங்கு கும்பகோணத்தில் இறங்கியவுடன் அன்னபூர்ணா என்ற உணவகத்தில் இந்த பழைய பொருட்களை எல்லாம் எக்ஸிபிஷனாக வைத்திருந்தனர். இந்த ஃபோன் இருக்குது, ஆனால் இந்த மைக்ரோஃபோன் பாங்களா இது மாதிரியான பழைய பொருட்களை எல்லாம் அங்கு பார்வைக்காக வைத்திருந்தனர். மேலே அத்தனையும் பார்வைக்காக வைத்த பழைய பொருட்கள் அழகாக இருந்தது. புகை பிடிக்காதீர்கள், குப்பை கொட்டாதீர்கள், தூய்மையாக வைத்து கொள்ள உதவுங்கள் அப்படின்னு சொன்னால் குப்பை கொட்டுறவங்களுக்கு புகை பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் மன கஷ்டம் ஆகிடுமா. அது மாதிரி தானே மகாவிஷ்ணுவை இப்போ படுத்தினாங்க. செவலாரே நீங்கள்லாம் புழுப்பூச்சி எல்லாம் சாப்பிட்றீங்கல்ல, புழு பூச்சியும் தானே உயிரோடு இருக்குங்க, அதை சாப்பிட்றீங்கல்ல, அதனால தான் மனுஷனும் உங்களை சாப்பிட்றாங்க. மனுஷங்களுக்கு 6 அறிவு இருக்குது, அதுங்களே உங்களை சாப்பிடுதுங்க. நீங்கள் புழு பூச்சியை சாப்பிட்றதுல தப்பு இல்லை கோழியாரே சேவலாரே. கும்பகோணம் வந்த பிறகு தோழி ஒரு நல்ல கேஎம்சி என்ற ஹோட்டலில் இடம் கொடுத்தால், அந்த ஹோட்டலுக்கு எதிராக இந்த கோயில் காசி விஸ்வநாத சுவாமி கோயில் அருமையாக இருந்தது. அதை பார்த்துவிட்டு திரும்பி வரும்பொழுது அன்று பிள்ளையார் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி என்பதால் நாங்கள் வெளியில் அந்த விநாயக ஊர்வலம் போய் கொண்டு இருந்தது. அதை வேடிக்கை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டும் பார்த்து ரசித்து மீண்டும் ஹோட்டலுக்கு சென்று அங்கிருந்து அனைவரும் புறப்பட்டு ரிசப்ஷனுக்கு சென்றோம். அங்கே பாருங்கள், ரிசப்ஷனில் வந்த உடனே நல்ல ஒரு காஃபி, டீ, போண்டா அப்படின்னு எங்களை வரவேற்றாங்க. தோழியின் அக்கா, இவள் ஒரு தோழி, தோழியின் தோழி, என்னுடைய கணவர். இவர்னால தான் என்னால் தோழமையை மெயின்டைன் பண்ண முடிகிறது. இந்த கல்யாணத்திற்கு என்னை கூட்டி கொண்டு வந்தவர் அவர். இது என்னுடைய தோழி. அப்படி ரிசப்ஷன் ஹாலுக்கு வந்துட்டோம். ரிசப்ஷனை அந்த மேடை அலங்காரத்தை ரசித்து கொண்டு இருக்கிறோம். சரி, பொண்ணு ரூமுக்கு போய் பார்ப்போன்னு பொண்ணு ரூமுக்கு நாங்கள் மட்டும் போய் கொஞ்சம் செல்ஃபிலாம் அப்படி எடுத்துட்டு பொண்ணையும் அப்படி 4 ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அந்த ரிசப்ஷன்லலாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதோ போயிட்டோம். மீல்ஸுக்கு போயிட்டோம். 7:30க்கு நல்ல மீல்ஸு நல்லா சாப்பிட்டோம். நான், பன்னீர் பட்டர் மசாலா, பரோட்டா, குருமா, பிரிஞ்சி ரைஸ் எல்லாம் இது சொல்ல தெரியல, நிறைய வகைகள். நன்றாக சாப்பிட்டு உணவை வேஸ்ட் பண்ணாமல் வந்துட்டோம். அப்புறம் இங்கே ரிசப்ஷன் ஹாலில் பையனோட அம்மா அப்பாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ அப்படின்ட்டு அவங்களுக்கு இவர்களெல்லாம் கேக் வெட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு அவர்களை வாழ்த்திவிட்டு பையனுடைய அம்மா அப்பா இவர்கள் இருவரும் நல்ல மனிதர்கள், நல்ல உள்ளங்கள். ஏதோ பையன் வந்துட்டார் பாருங்கள், மாப்பிள்ளை பையன், நல்ல பையன், மாப்பிள்ளை பெண், நல்ல பெண். இவர்கள் நீடூழி வாழ இறைவனை அனைத்து செல்வங்களும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ
வேண்டிக் கொண்டு அவர்கள் தாய் தந்தையரின் வெட்டிங் ஆனிவர்சரியும் இவர்களின் வரவேற்பு, அதாவது பையனோட ரிசப்ஷன், பையன் மருமகளோட வரவேற்பு நிகழ்ச்சியில் தாய் தந்தை தன்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரியை கொண்டாடுகிறார்கள் என்றால் என்ன ஒரு பாக்கியம் அது நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு தோழியின் பிறந்த நாள் இன்று கொடுங்க. Happy birthday to you. Happy birthday to you, Dhanam. To you. God bless you. May God bless you. May God bless you, Dhanam. Super. Happy birthday to you. பாடுற கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். சூப்பர் சூப்பர். கணவன் சேர்ந்தால்தான் வெற்றி காண முடியும். கணவனின் துணையினால் தான் என்னுடைய நட்பர்களுடன் நான் சந்திக்க நேர்ந்தது. என்னுடைய கல்லூரி தோழி 30 வருடத்திற்கு முன்பு உள்ளவர்கள் பிஎஸ்டபிள்யூ யூஜி கிராஜுவேஷன் படிக்கும் பொழுது இவர்களுடன் படித்தது. இவர்கள் ஞாபகம் வைத்து கொண்டு என்னை அழைத்தார்கள். அவர்கள் குடும்பத்துடன் என்னுடைய நட்பு வளர்கிறது, என் சுற்று வட்டாரம் வளர்கிறது என்று நான் பெருமை கொள்கிறேன்.